நண்பர்களே, நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சூர்யா டெக் சேனல். நாங்கள் சூர்யா. நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைலில் வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலேருந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே நோட்டிஃபிகேஷன் பாரில் இந்த அப்ளிகேஷனில் இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காட்டும். ஆனால் அது வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இருந்து உங்களோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இருந்து இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அதை வந்து நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் பார்க்காம அது என்ன நோட்டிஃபிகேஷன், அவங்க வந்து என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ இதுக்காக வந்து ஒருத்தர் நம்மளுடைய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ப்ரோ, எனக்கு என்னுடைய மொபைலில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே அது வந்து நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து காட்ட மாட்டேங்குது. ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி தான் காட்டுது. அது என்ன நோட்டிஃபிகேஷன் காட்ட மாட்டேங்குது, நான் அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தா தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரியல்மி, ஓப்போ, விவோ இந்த மொபைல் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வாட்ஸ்அப் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எந்த ஒரு அப்ளிகேஷன்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே ஜஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷன்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு காட்டும். ஆனால் அது வந்து என்ன மெசேஜ், என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு ஒர்க் வந்து பிஸியாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த மெசேஜை வந்து உங்களால் நோட்டிஃபிகேஷன் பார்லேயே பார்த்துக்க முடியாது. அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் கூட ஆகும். ஸோ இதனால் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி சால்வ் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ஆளில் போட்டுக்கிறீங்களா, இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய மொபைலில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே அது என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட மாட்டேங்குதா, இதுக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய மொபைலோட செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே வந்து ப்ரைவேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆப் லாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலுக்கு நிறைய அப்ளிகேஷனுக்கு வந்து ஆப் லாக் வந்து போட்டு வச்சுருப்பீங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக எல்லாருமே ஆப் லாக் யூஸ் பண்ணாதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் வந்து எந்தெந்த அப்ளிகேஷனில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் அது என்ன மெசேஜும் காட்ட மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஆப் லாக்கை வந்து இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வாட்ஸ்அப் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு அக்கௌண்ட்ஸ்குள்ளே பண்ணிக்கலாம். ப்ரைவேசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்களான்னா இங்கே வந்து லாஸ்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணும்போது உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸோ கண்டென்ட் இன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அவ்வளோதான் பண்ண வேண்டியது. இந்த அப்ளிகேஷன் ரீசெண்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்ச அப்புறம் அப்படின்னு கேட்டிங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு. இனிமேல் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய நண்பர்கள் வந்து மெசேஜ் பண்ணும்போது வாட்ஸ்அப்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் காட்டாது. அவங்க வந்து என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இது மூலிமா நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போகாமையே உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பாரில் அவங்க என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்களன்னா வாட்ஸ்அப் மட்டும் தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்களா, அதுதான் கிடையாது. தெளிவாக உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. என்ன ப்ரோ இது நோட்டிஃபிகேஷனில் வந்து என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு காட்ட மாட்டேங்குது, அதுக்காக நான் வேறு மொபைல் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேஞ்ச் கூட பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற அந்த ஆப் லாக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக அந்த ஆப் லாக் வந்து செட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் ஆப் லாக் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய் செட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த மாதிரி காட்டும். அவங்க வந்து என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டாது. இது வந்து ஆப் லாக் போட்டு வச்சுருக்கனால அந்த அப்ளிகேஷன்லேருந்து வரக்கூடிய மெசேஜை வந்து செக்யூராக வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து எல்லா மெசேஜும் காட்டணுன்னா அதில் இருக்கக்கூடிய ஆப் லாக்கை வந்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ மூலிமா நீங்கள் ஒரு நல்ல தகவலை தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ண வந்து ஆள் போட்டுக்கோங்க. நான் வந்து இதே மாதிரி அடுத்த தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெறுவது நான் சூர்யா. பை பை.